வணக்க நண்பர்களே, படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கான பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் ப்ரஷ்ஷு, பெயிண்ட் என்பவற்றை கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டிக் கொண்டதைப் போலவே பிரகாசமான நிறத்தில் பெயிண்ட் அடித்து கொடுத்தார். பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை அவதானித்து உடனடியாகவே அந்த ஓட்டை சரிவர அடைத்து விட்டார். வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கி கொண்டு சென்றும் விட்டார். அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு பெறுமதி மிக்க காசோலையை கொடுத்தார். அது அவர் ஏற்கனவே கூலியாக வாங்கிய தொகையை பார்க்கிலும் பன்மடங்கு அதிகமானது. பெயிண்டருக்கோ அதிர்ச்சி. நீங்கள் தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்திருவிட்டீர்களே, எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் பெயிண்டர். இல்லை, இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி அல்ல, படகின் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார் படகின் உரிமையாளர். இல்லை சார், அது ஒரு சிறிய வேலை, இதற்காக இவ்வளவு பெரிய தொகை பணத்தை தருவதெல்லாம் நியாயமாகாது, தயவுசெய்து காசோலையை கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர். உடனே, நண்பரே, உங்களுக்கு விடயம் புரியவில்லை, நடந்த விடயத்தை சொல்கின்றேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்தார். நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும் பொழுது அதில் இருந்த ஓட்டை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். பெயிண்ட் அடித்துவிட்டு நீங்களும் போய்விட்டீர்கள். அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கிளம்பிவிட்டார்கள். படகில் ஓட்டை இருந்த விடயம் அவர்களுக்கும் தெரியாது. நான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவும் இல்லை. நான் வந்து பார்த்தபோது படகை காணவில்லை. படகில் ஓட்டை இருந்த விடயம் அப்போதுதான் நினைவுக்கு வர நான் பதறி போய்விட்டேன். கரையை நோக்கி ஓடினேன். ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்துவிட்டு மகிழ்ச்சியாகவும் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை. உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன். அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் செய்தது பெறுமதியற்ற சிறியதொரு வேலையா? நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலைமதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றி இருக்கிறீர்கள். உங்களது இந்த சிறிய நற்செயலுக்காக நான் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் ஈடாகாது என்றார். நண்பர்களே, இதிலிருந்து என்ன புரிகின்றது? யாருக்கு, எங்கே, எப்பொழுது, எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம். பிறரின் கண்ணீரை துடைப்போம். நம் கண்முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம். அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அரிய புறத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். இந்த வீடியோ ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு பதிவு தான். இந்த வீடியோலேருந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.